பெரியாருங்கிற ஒருத்தர் இறந்து 52 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. சரியாக சொல்லலாம் 53 வருஷம் ஆச்சு. 53 வருஷம் கழிச்சு ஒருத்தரை இன்னமும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்பது அவருடைய பெருமைக்குரிய விஷயம் அல்ல. இன்னமும் ஒரு பேரை சொன்னா எதிரி புறா நடுங்கி பதறான் பாருங்க, அதுதான் பெருமைக்குரிய விஷயம். நம்ம பேசாம போகலாம். ஏன்னா எப்பொழுதும் எவரால் ஒருவன் உயர்வடைந்தானோ அவன் நன்றியோடு இருப்பான்னு சொல்ல முடியாது. எவனால் ஒருத்தனுடைய கோட்டை தகர்க்கப்பட்டதோ அவன் வெஞ்சினம் கொண்டு காத்துக்கிட்டு இருப்பான், எப்படியாவது ஏதாவது செஞ்சிட முடியாதான்னு. ஆனால் அவன் தொடர்ச்சியாக தோல்வி எடுத்திருக்கான். காரணம் அவன் எடுக்கிற கத்தி பூரா அட்டக்கத்தி. இன்னைக்கு எடுத்துருக்க அட்டக்கத்தி சீமான் இல்லையா? இல்லாட்டி எப்படி நடக்கும்? மாறி மாறி ஆட்சி. அவர் சொன்னார்ல, சிங்கராயர் பேசும்போது சொன்னார், வந்து திருமாவளவனிடம் பேசினார்கள், வேல்முருகனிடம் பேசினார்கள். இன்னைக்கு அவர் பேசுகிற மாதிரி பேசுங்க. எங்கிட்ட எல்லாம் பேசினாங்க, நான் யார்ட்டையும் சொல்லலை. அவங்க சத்துக்கு எங்கிட்ட எல்லாம் பேசினாங்க. அது என்ன, நீங்கள் நல்லா எந்தோடனே மோடியை திட்டுங்க, பிஜேபி திட்டுங்க, ஆர்எஸ்எஸ் திட்டுங்க, ஆனால் 5 நிமிஷம் மட்டும் திட்டுங்க. அதுக்கப்புறம் 55 நிமிஷம் திமுகவையும் கலைஞரையும் திட்டுங்க. நீங்கள் அதனால தானே பெரியாரை திட்ட வருகிற சீமான் பெரியாரில் திட்டுனீங்க. பெரியாரை திட்டாரு, பெரியாரை தொட்டு எங்கே வந்து நிற்பார் அப்படின்னா கடைசியில் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து நிற்பார், ஸ்டாலின் வந்து நிற்பார். நீங்கள் பேச வந்து பெரியார் தானே, நீ பெரியாரை மட்டும் பேசுவா. பழனி பாபா என்ன சொன்னார்? பெரியாரை எல்லாம் திட்டானா அவனை நம்பாதுன்னு சொன்னார். அவர் என்னை போல் படித்திருந்தால், அதுக்கப்புறம் படிச்சிருந்தா அவர் என்னை மாதிரி திட்டிருப்பார். பழனி பாபா எப்போ செத்து போனார்? எப்போ கொலை செய்யப்பட்டார்? 97. பெரியார் எப்போ செத்து போனார்? 72. 72 97 20 வருஷம் இருக்குது. 20 வருஷம் படிச்சிருப்பார்ல எல்லாத்தையும். பழனி பாபா இறந்தது அதுக்கப்புறம் ஏதாவது பெரியார் புதுசாக அதை எழுதினாரா? 97 பழனி பாபா கொலை செய்யப்பட்டார். 97 அப்புறம் பெரியார் ஏதாவது புதுசாக சொன்னாரா? அது எதாவது புதுசாக படிச்சுட்டாரா சீமான்? அதுக்கப்புறம் படிச்சிருந்தா தான் நீங்கள் சொல்லணும், நான் பழனி பாபா படிக்காது நான் படித்தேன். யார் படிக்காது நீங்கள் படிச்சு, ஏன்னா எங்கே தான் இருக்கு அந்த லைப்ரரின்னு தெரியல இல்லையா? யார் பழனி பாபாவுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக அந்த வண்டியத்தை எதோ நோக்கி திருப்புறது அப்படின்னா வந்து திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக திருப்புவது.